2026 அக்டோபர் மாதம் எல்லினோ உருவாகும்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போ உருவாகக்கூடிய அந்த எல்லினோ 2027ஆம் ஆண்டு தீவிரமடைய இருக்கு. அப்படி பார்க்கும்போது வரக்கூடிய மாதங்கள்ல படிப்படியா கடல் சார்ந்த வெப்பநிலை எல்லினோ நோக்கி மாறும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதன் தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்பதற்கு முன்னதா கடந்த ஆண்டுகளை பார்க்கும்போது 2020, 2021, 22, 24, 25 ஆகிய 5 ஆண்டுகள் லானினா ஆண்டுகளா அமைந்திருக்கு. இதற்கு முன்னதா 2023ஆம் ஆண்டு மட்டும் ஒரு குறுகிய கால எல்லினோவை 2023 அக்டோபர் தொடங்கி 2024 ஏப்ரல் மாதம் வரைக்கும் நம்ம பார்த்திருந்தோம். அந்த 2 ஆண்டுகளுமே வெப்பமான ஆண்டாக பதிவானதையும் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அதனை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகள் லானினாவை தொடர்ந்து தற்போது ஒரு முழுமையான எல்லினோ, அதுவும் ஒரு 2 ஆண்டுகள் நீடிக்கக்கூடிய ஒரு எல்லினோ உருவாக இருக்கு. இது தமிழகம் மட்டுமல்லாது, இந்தியா மட்டுமல்லாது, உலகளாவிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஒட்டுமொத்த உலகத்திலுமே இதுவரைக்கும் பதிவான வெப்பநிலை என்பது 2027ஆம் ஆண்டு அதிகப்படியாக பதிவாவதற்கும், இதுவரை நம்ம பார்த்த வெப்ப அலைகள், வெப்பத்தின் தாக்கம் 2027ல் அதிகரித்து காணப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு முன்னதா இந்த ஆண்டு கோடைக்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். குறிப்பாக பார்த்தோன்னா மார்ச் மாதத்தில் வரக்கூடிய நாட்களில் இரவு நேர பனிப்பொழிவும் குளிரும் குறைந்து படிப்படியாக வெப்பநிலை அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மார்ச் மாதம் தொடங்கி மே மாதம் வரைக்கும் இந்த வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படும். இந்த ஆண்டு மார்ச் ஏப்ரல் மாதத்தை விட மே ஜூன் மாதத்தில் தமிழகத்தில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல கடந்த ஆண்டுகள்லாம் பார்த்தோம், மாதத்திற்கு ஒரு வெப்பச்சலன மழையோ அல்லது காற்று சுழற்சிகள் உருவாகி மழைப்பொழிவையோ நம்ம பார்த்து வந்தோம். ஆனால் வரக்கூடிய நாட்களில் பார்த்தோம்னா இந்த எல்லினோ உருவாவதன் தாக்கத்தினால நிறைய நாட்கள் மழை குறைவான நாட்களும் வெப்பமான நாட்களாகவும் வறண்ட நாட்களாகவும் அமைய இருக்கு. குறிப்பாக 2027ஆம் ஆண்டு தான் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிக்கும் என்று குறிப்பிட்டிருந்தாலும் இந்த ஆண்டு கடந்த ஆண்டை விட வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படும்னு எதிர்பார்க்கலாம். குறிப்பாக மார்ச் தொடங்கி மே இறுதி வரையிலான அந்த 12 வாரங்களில் 4 முதல் 6 வாரங்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்தும் இயல்புக்கு அதிகமான வெப்பநிலை பதிவாகும்னு எதிர்பார்க்கப்படுது. அதே போல 2 முதல் 3 வாரங்கள் குறிப்பாக ஏப்ரல் மாதத்தில் வெப்பச்சலன இடிமலை தமிழகத்தில் ஆங்காங்கே மழைப்பொழிவு கொடுப்பதற்கும், பிறகு மீண்டும் மே மாதம் முதல் வெப்பத்தின் தாக்கம் அதிகரிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் இனி வரக்கூடிய நாட்களில், வரக்கூடிய மாதங்களில் இயல்பான மழை பதிவானாலும் அது ஒரு மாதத்தில் 2-3 நாட்கள் பெய்யக்கூடிய மழையாக தான் அமையும். பிற நாட்கள் வறண்ட நாட்களாகவும் வெப்பம் அதிகமான நாட்களாகவும் பதிவாகும்னு எதிர்பார்க்கப்படுது.